அன்பர்களே, தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் அளவில் முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஊழலை கண்டித்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக அண்ணாமலை அறிவித்தார். தொடர்ந்து இன்று காலை முற்றுகை போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக நிர்வாகிகளை தொடர்ந்து கைது செய்ய தொடங்கினார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அதிகாலையில் இருந்தே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். இப்படி சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து போராட்டம் நடக்கும் பகுதியை நோக்கி காரில் புறப்பட்டார். அவரை வழியில் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள்.